कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्नी वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஃப் பிரகாஷாபிராவித்யம் நிஹதம் தமஹா வாழிபரகாலன் வாழிகலிகன்னி வாழிகுரேலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக் இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கைகெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. திவ்ய பிரபந்த தாரை என்கிற ரொம்ப அற்புதமான ஒரு அருளிச்செயல் அனுபவத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாரும். இப்படி நம்மை இந்த அனுபவத்திலே தினந்தோறும் ஈடுபடுத்த திருவுள்ளமான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகளின் திருவடிவாரத்திலே முதற்கண் அடியேனுடைய கிருத்தஜதைகளையும் மங்களாசாசனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரை மூலமாக பற்பல அடியார்களும் தினந்தோறும் காலையிலே அருளிச் செயலின் ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். அதுவும் அவிச்சின்னமாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் இந்த மாதிரி உண்மையிலே பேருக்கேற்ற மாதிரியே இது தாரையாகவே அமைந்திருக்கிறது. அந்த அனுபவத்திலே அடியன் மூலமாகவும் சில உபன்யாசங்களை நடத்த வேண்டும்னு திருவுள்ளம் பட்டவர்களுக்கு அடியேன் என்னுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பெரிய திருமொழியின் அனுபவம் நடந்து கொண்டு வருகிறது. திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியிலே பற்பல பாசுரங்களின் அனுபவத்தை பார்த்துவிட்டோம். கிட்டத்தட்ட 9ஆம் பத்து வந்துவிட்டோம். இந்த 9ஆம் பத்துக்கு என்ன விசேஷம்னா, இந்த 9ஆம் பத்துடன் திவதேச அனுபவங்களை முடிக்கிறார் திருமங்கையாழ்வார். அதற்கு பிறகு ராமாவதாரம் என்ன, கிருஷ்ணாவதாரம் என்னன்னு இப்படி விபவாவதாரங்களிலே இறங்க இருக்கிறார். அப்படி ஆழ்வார் பாண்டிய நாட்டு திருப்பதிகளை அனுபவித்துக் கொண்டு வந்தார். அதிலும் முக்கியமாக திருக்குறுங்குடிங்கிற திவதேசத்தை அனுபவித்தார். திருப்புல்லானியை அனுபவித்து அங்கிருந்து திருக்குறுங்குடிக்கு சென்றார். இந்த திருக்குறுங்குடியிலிருந்து திருமாலிருஞ்சோலைமலை செல்ல வேண்டும். இருந்தாலும் திருக்குறுங்குடிக்கு அனித்தாக, அதாவது அருகிலே மலைநாட்டு திருப்பதிகள் இருப்பதினாலே நடுவிலே திருவள்ளவாள் என்கிற திவதேசத்திலே ஈடுபட்டு அருளி செய்கிறார். இந்த 9ஆம் பத்து 7ஆம் திருமொழியினாலே தந்தை தாய் என்கிற இந்த திருமொழி இதுதான் இன்று நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாக ஆகிறது. திருக்குறுங்குடியை அனுபவித்தவர்
நிலையார் பாடல் என்று அழகான பாடல்களாலே அனுபவித்தார் திருக்குறுங்குடியை. இந்த திருக்குறுங்குடியை அனுபவிக்க இழிந்த ஆழ்வார் நடுவிலே பரோபதேசத்திலே ஈடுபட்டார். பிறருக்கு உபதேசிக்க தொடங்கினார். இப்போ உபதேசிக்கும் பொழுது என்ன சொன்னாருன்னா, வைராக்கியத்தை உபதேசிக்க ஆரம்பித்தார். இந்த சம்சாரத்திலே பற்று வைக்காதீர்கள், நீங்கள் திருக்குறுங்குடியை சென்று கிட்ட வேண்டும் என்று சொன்னார். வள்ளி சிறு நுண்ணிடையாரிடை நீர் வைக்கின்ன அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடியீர்கள். திருக்குறுங்குடியை போய் பற்றுங்கோள். எதற்கு? இந்த சம்சாரத்திலே பெண்களிடத்திலே நீங்கள் ஈடுபட்டு கிடப்பீர்கள். அப்படி அந்த ஈடுபட்டு கிடக்கக்கூடிய உங்களுடைய சிந்தை அந்த தீமை மிகுந்த ரொம்ப கடோரமான இந்த சிந்தையானது மீள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களாகில் திருக்குறுங்குடியை சென்று அடையுங்கோள்னு உபதேசம் பண்ணார். இப்படி பரோபதேசம் பண்ண உடனே ஆழ்வாருக்கு என்ன தோணித்தான், தன்னை முதல்ல பார்த்தார். எப்பொழுதுமே உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் லோகம் உபதேசத்தை கேட்கும். இப்போ உபதேசத்திற்கு தகுதி உடையவர்கள் யாரு உபதேசம் பண்ணுவதற்குன்னா, தாங்கள் ஒழுங்காக அதை அனுஷ்டிக்க கூடியவர்கள். இப்ப தாங்களே ஒன்னுத்தை அனுஷ்டிக்காம அதை லோகத்துக்கு சொன்னால் லோகம் கேலி பேசுமே தவிர அந்த உபதேசத்தை பின்பற்றாது. ஆகையாலே ஆழ்வார் இந்த உபதேசம் செய்வதற்கு நாம் தகுதி உடையவனா என்று பார்ப்போம்னு திருமங்கை ஆழ்வார் தன்னை அனுசந்தித்து பார்த்தார். அப்படி அனுசந்தித்த போது இந்த சம்சார சம்பந்தம் ஆழ்வாரை விட்டு போல. இன்னும் சம்சாரத்துல தானே எழுந்தருளி இருக்கிறார் ஆழ்வார். இப்ப இன்னும் இந்த பிரகிருதி சம்பந்தம் இன்னும் போகவில்லை. அது மட்டும் இல்ல, எது இகழ்ச்சிக்கு உறுப்போ, எதை நாம் இகழ வேண்டும் வெறுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட இந்த உடம்பை நாம் வெறுக்க வேண்டும். இந்த உடம்பு நமக்கு தகாதது. ஏன்னா இந்த உடம்பு என்பது நம்மை சம்சாரத்திலே கட்டி வைக்கக்கூடியது. திருமழிசை பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே அருளி செய்கிறார், எய்ந்த தம் மெய் குந்தமாக விரும்புவரே தாமும் தம் வைகுந்தம் காண்பார் விரைந்து என்று. அதாவது யார் பரமபதத்துக்கு போக வேண்டும்னு ஆசை மிஞ்சி இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, தங்களுடைய மெய்யை இந்த உடம்பை குந்தமாக விரும்புவரே. குந்தம்னா வியாதின்னு அர்த்தம். இந்த உடம்பை ஒரு வியாதி போலே நினைத்திருப்பார்கள். இப்ப வியாதி போலே இது துக்கம். வியாதி எப்படி நம்மை விட்டு இன்னும் போகவில்லை, அது சரியாகவில்லைன்னா அதை பார்த்து பார்த்து மனம் வருந்தி கொண்டே இருக்கும். ஐயோ இந்த வியாதி வந்துடுத்தேன்னு வியாதி சரியா போனா கூட வந்த வியாதியையே நினைத்து கொண்டு இருக்குமோ, அந்த மாதிரி இந்த உடம்பை ஒரு வியாதி போலே ஒரு நோயை போலே நினைத்து கொண்டிருப்பார்கள் பரமபதம் செல்ல விரும்பக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று அருளி செய்கிறார் திருமழிசை பிரான். ஆகையாலே திருமங்கை ஆழ்வார் பார்க்கிறார், இந்த உடம்பு இன்னும் கழியவில்லை. இப்போ உடம்பு கழியவில்லை, சம்சார சம்பந்தமும் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசித்து பார்த்தார். தாம் மேல ஒருவேளை நாம் இன்னும் இந்த சம்சாரத்திலே பத்தை விடவில்லைன்னு எம்பெருமான் இந்த சம்சாரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் இந்த சம்சாரத்திலே ஒரு பற்று, ஒரு பிடிப்பு, இங்க இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் தாய் தந்தை என்று இந்த ஒரு பந்தம் இருக்கிறதே, இந்த பந்தத்துக்குள்ளேயே நாம் உழன்று கொண்டிருக்கிறோமோ என்று பயப்பட்டார். நாம் அப்படி கிடையாது, நாம் இதில் நின்னும் மீள வேண்டும் என்று பார்த்தார். இப்படி பார்த்த உடனே ஆழ்வாருக்கு துணைக்கு யார் நிற்பா? ஆழ்வாரினுடைய நெஞ்சு. ஆழ்வாருக்கு ஒரு பிரயோஜனம், ஒரு பேரு கிடைக்கணும்னா அதற்கு முன்ன வந்து நிற்கக்கூடியது யாருன்னா ஆழ்வாரினுடைய நெஞ்சு. இப்ப தன்னுடைய நெஞ்சை தன்னுடைய தோழனாக நினைத்து கொண்டார். இப்ப ஆழ்வாரினுடைய திருவுள்ளத்தை பார்த்து ஆழ்வார் வந்து அதை சேத்தன சமாதிம்பா. இப்போ ஒரு அச்சேதன பொருளை ஒரு மனிதன் போல நினைத்து அதனிடம் பேசுதல். அந்த மாதிரி ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து பேசுகிறார். நெஞ்சே, நீ என்ன பண்ணு, இந்த சம்சாரத்திலிருந்து மீள வேண்டும்னு ஆசைப்பட்டாயாகில், இந்த சம்சார சம்பந்தம் அது நீங்க வேண்டும்னு நீ எண்ணம் கொண்டாயாகில் நீ என்ன பண்ணணும்? திருவல்லவாழ்னு சொல்லுவதற்கு நீ ஆசைப்பட வேண்டும். திருவல்லவாழ்னு அந்த எம்பெருமானினுடைய திவ்யதேசத்தின் திருநாமத்தை ஒரு முறை உன்னுடைய வாயாலே சொல்லுவதற்கு நீ உன்னுடைய நெஞ்சாலே மறுவ வேண்டும், நினைக்க வேண்டும்னு தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து உபதேசிக்கிறார் இந்த திருமொழியினாலே. முன்பொரு காலத்திலே மகாபலி இந்த உலகமெல்லாம் அவனுடையது என்று அபகரித்து கொண்டு சென்ற காலத்திலே
எம்பெருமான் தான் எப்படி வந்தான்? இறப்பாளனாக, பிச்சை கொள்பவனாக வந்து மகாபலி முன்பு நின்று, அவனுடையதுதான் இந்த பூமி, இருந்தாலும் மகாபலியினுடையதாக அந்த பூமியை ஆக்கி எனக்கு நீ இந்த பூமியை தானம் கொடுக்க வேண்டும்னு ஒரு இறப்பாளனாக எம்பெருமான் வந்து நின்னானே, தன்னுடைய அஸ்தித்வம் எல்லாம் வெளியே காட்டி கொண்டு வந்து நின்னானே, அந்த மாதிரி இப்ப திருவள்ளவாடிலே வந்து நிற்கிறான். யாராவது சம்சாரத்தை விட்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? என்னுடைய சொத்தாச்சே, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய சொத்து, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறீர்கள்? இந்த சம்சாரம் போக்கியம், இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அதுதான் நமக்கு வேண்டும்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் நிலை இல்லாதது, ஒரு கால் இருக்கும் ஒரு கால் இருக்காது, அது நிலையற்ற புருஷார்த்தம் கிடையாது. அதையும் தப்பி அதற்கு மேல போனால் நிறைய பாக்கிய மதங்கள், குதிருஷ்டி மதங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை பிடித்து கொள்வார்கள். ஆனால் இது எல்லாத்தையும் தப்பி இங்கு வந்து இது எல்லாம் போய், பாக்கிய மதம் குதிருஷ்டி மதம் எல்லாம் போய், அதற்கு மேல இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் போய், இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய பந்தங்கள், தாய் தந்தை உற்றார் உறவினர் பெண்கள் ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாம் போய் என்று ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருந்தாயாகில், இதையெல்லாம் தப்பி வந்து இதெல்லாம் தோஷம் உடையது, இதெல்லாம் தீங்கு பொல்லாதது என்று உன் மனதிலே பட்டதாகில், நெஞ்சே நீ என்ன பண்ணு? இப்படி வந்து நிற்கிறானே எம்பெருமான், அந்த எம்பெருமானை போய், அந்த எம்பெருமானை கூட சொல்ல வேண்டாம், அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவள்ளவாள் என்கிற அந்த திவ்யதேசத்தை, அந்த திவ்யதேசத்தின் திருப்பெயரை ஒரு முறை வாயாலே சொல்லக்கூடாதா? ஒரு முறை வாயாலே சொல்லுவதற்கு ஆசைப்படுவாய் என்று தம் திருவுள்ளத்தை குறித்து இந்த பதிகத்திலே ஆழ்வார் உபதேசிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த மலைநாட்டு திருப்பதிகள்னு பார்த்தா 3 திருப்பதிகள், திருவள்ளவாள், திருநாவாய், திருமூழிக்கலம் என்கிற இந்த 3 திருப்பதிகள். இதில் திருமூழிக்கலமும் திருநாவாயும் அங்கங்கு துணுக்கு பாட்டுகளாலே தான் மங்களாசாசனம். திருவள்ளவாள் என்கிற இந்த திவதேசத்திற்கு தான் திருமங்கை ஆழ்வார் ஒரு பதிகமாக 10 பாசுரங்களாக மங்களாசாசனம் செய்தருளினார். ஆக திருமங்கை ஆழ்வார் திருவாக்கினாலே பதிகம் வாங்க பெற்ற மலைநாட்டு திருப்பதிகள், அதுக்குள்ளே ஒன்று இந்த திருவள்ளவாள். இந்த திருவள்ளவாளுக்கு நம்மாழ்வாரும் ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார். ஆகையாலே திருமங்கை ஆழ்வாராலும் நம்மாழ்வாராலும் பதிகம் பாடப்பெற்ற திவதேசம்ங்கிற ஏத்தம் இந்த திருவள்ளவாள் என்கிற திவதேசத்திற்கு உண்டு. இந்த திருமொழிக்கு மற்றொரு விசேஷம் என்னன்னு பார்த்தா, இது கலித்துறை என்கிற அந்த செய்யுள் வகுப்புக்கு கீழே வரக்கூடியது. ரொம்ப சந்தோபத்தமான ஒரு அழகான திருமொழி. இந்த திருமொழியை எங்கு கேட்க வேண்டும் என்றால், திருவரங்கம் பெரிய கோவிலிலே மார்கழி மாதத்திலே நடக்கக்கூடிய அத்தியன உற்சவத்திலே, பகல்பத்து உற்சவத்திலே அரையர் சுவாமிகள் இந்த திருமொழியை தங்களுடைய தாளங்களோடு சேர்த்து விண்ணப்பித்தார்களாகில் கேட்பதற்கே அவ்வளவு மதுரமாக, ரிதமிக்னு சொல்கிறார்களே ஆங்கிலத்திலே, அந்த மாதிரி ரொம்ப ரிதமிக்காக அமைந்திருக்கும் இந்த திருமொழி. அனைவரும் ஒரு முறையேனும் இந்த திருமொழியை கண்டிப்பாக அரையர் சுவாமிகள் இசைக்க செவியாலே கேட்டு அனுபவிக்க வேண்டும். கண்டிப்பாக அதை ஒரு முறையாவது வாழ்க்கையிலே திருவரங்கம் பெரிய கோவிலிலே நேரிலே வந்து அனுபவிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். முதல் பாசுரம். தந்தை தாய் மக்களே சுத்தமென் நுத்தவர் பத்தி நின்ன பந்தமாறு வாழ்க்கையை நொந்து நீ பழியனக் கருதினாயேல், அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தனாறு வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. தந்தை தாய் மக்களே சுத்தமென் உத்தவர் பத்தி நின்ன பந்தமாறு வாழ்க்கையை. இந்த உலகத்திலே எவ்வளவோ உறவினர்கள், அதிலே இந்த உடம்பை உண்டாக்கினவர்கள் தந்தை தாய் என்று முக்கியமான இந்த 2 பேர். தந்தை தாய், அதற்கு பிறகு நம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள் மக்கள், நம்முடைய பிள்ளைகள், இதற்கு மேல சுற்றத்தார் உற்றத்தார் உறவினர்னு இந்த உடம்புகளுக்கு, இந்த உடம்பை பொறுத்தவரை பந்துக்கர், உறவு முறை உடையவர்கள், சம்பந்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கம் பேர் இருக்கா. தந்தை தாய் மக்களே சுத்தம்னா உறவு முறையை உடையவர்கள், உத்தவர் அப்படின்னா சம்பந்திகள் என்று இப்படியே பத்தி நின்னு பந்தமாறு வாழ்க்கையை. இப்படி பத்தி நின்ன பந்தமாறு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இருக்கிறதே இந்த உடம்புக்கு, இந்த உடம்பு பந்தமாறு வாழ்க்கை. பந்தம் ஒரு சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆத்மவஸ்து.
எந்த சங்கிலின்னா இந்த உடம்புங்கிற சங்கிலியினாலே இந்த சம்சாரத்திலே இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மா பிரிய முடியாதபடிக்கு கூடவே நிறைய பந்தங்கள் உண்டு. தந்தை, தாய், மக்கள், உத்தார், உறவினர்னு இந்த மாதிரி பற்பல பந்தங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீ என்ன பண்ண வேண்டும்? ஆழ்வார் தம்முடைய திருவுள்ளத்தை பார்த்து சொல்கிறார், நெஞ்சே நீ என்ன பண்ணு, இதையெல்லாம் நொந்து இதையெல்லாம் நீ வெறுத்தாயாகில். ஏன் வெறுக்க வேண்டும் இதையெல்லாம் என்றால், உண்மையில பார்த்தா இந்த ஆத்மாவுக்கு யார் சர்வவித பந்து, சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று திருமகள் கொழுனன் இருக்கிறானே, ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன், அவன்தான் நமக்கு எல்லா உறவு முறை. அவன்தான் தாய், அவன்தான் தந்தை, அவன்தான் மக்கள், அவன்தான் ஸ்திரீகள், செல்வம், எல்லாமே அவன்தான் என்று ஒருவேளை நாம் அத்தியவசாயம் கொண்டு இருக்க வேண்டும். நாம் அப்படிதான் இருக்க வேண்டும். நம் மனதிலே இப்படி உறுதி பூண்டு இருக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் என்ன பண்ணுகிறோம்? இந்த சோபாதிகமான பந்துக்கள்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த உலகத்திலே நமக்குன்னு பந்துக்கள்லாம் வருகிறார்களே, அவர்கள் இந்த ஆத்மாவுக்கு பந்துக்களா தேகத்திற்கு பந்துக்களான்னு பார்க்க வேண்டும். இந்த ஆத்மாவானது எப்ப இந்த தேகத்துக்குள்ளே அடைப்புண்டு கிடக்கிறதோ அப்பொழுதுதான் இவள் தாய். இப்ப இந்த தாய்ங்கிறவள் இந்த ஆத்மாவை உருவாக்கவில்லை. இந்த தாய் என்ன பண்ணாள்? இந்த உடம்பை கொடுத்தாள் ஆத்மாவுக்கு. இவன் தந்தை. இப்ப இவர்கள் இருவருமாக சேர்ந்து இந்த உடம்பை உருவாக்கினார்களே தவிர இந்த ஆத்மாவை உருவாக்கவில்லை. மக்கள்னு வருகிறார்கள். குழந்தைகளானவர்கள் அந்த ஆத்மாக்களை நம்ம உண்டாக்கினோமோ இல்லையே, அவர்களுக்கு ஒரு தேகத்தை உண்டாக்கி கொடுத்தோம், அவ்வளவுதான். எல்லா உறவு முறையும் எப்படிப்பட்டதுன்னா இந்த தேகத்தோடு தொடர்புடையது. இந்த தேகம் எப்போது இங்க வந்து பிறக்கிறதோ அப்ப உண்டாகும். இந்த தேகம் எப்பொழுது அழிந்து போகிறதோ அப்ப அழியும். ஆனா ஆத்மா அப்படி கிடையாதே, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன். இப்ப ஆத்மா எப்ப இந்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன்கிறத நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்பவே இந்த தேகத்தை குறித்து வரக்கூடிய பந்துக்கள் எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு வந்து சேராது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த ஆத்மாவுக்கு பந்து யாரு? நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு நன்மையை நினைக்கக்கூடிய தகப்பன் யார்? இந்த ஆத்மாவுக்கு பிடித்ததையே செய்யக்கூடிய தாய் யார்? இந்த ஆத்மாவுக்கு மக்கள் போலே இருந்து இந்த ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய சுகிருத்து யாரு? இப்படிலாம் யார் இருக்கான்னு நாராயணன் தான் இருக்கிறான். பகவான் ஒருவனே ஆகிறான். ஆகையாலே இந்த ஆத்மாவுக்கு நிருபாதிக பந்து, அதாவது இந்த உடம்புங்கிற ஒரு இடையை இட்டு தந்தை தாய் மக்கள்னு பல பேர் வரலாம். ஆனா எந்த ஒரு இடைமறிப்பும் இன்றி சுவாபாவிகமாக இந்த ஆத்மான இந்த ஆத்மாவுக்கு சர்வவித பந்துவாக நாராயணன் தானே இருக்கிறான். ஆகையாலே இந்த ஆத்மாவுக்கு இந்த பந்துக்கள் எல்லாம் ஆபாச பந்துக்கள் என்று நீ வெறுக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு வெறுப்பு பிறந்து நொந்து நீ பழியென கருதினாயில், ஈஸ்வர சேஷமான இந்த ஆத்மவஸ்து, இந்த ஆத்மவஸ்து யாருடையதுன்னா எம்பெருமானுடையது. இப்ப எம்பெருமானுடைய இந்த ஆத்மவஸ்து இந்த பந்தத்துக்குள்ளே உழன்று கொண்டிருப்பதுங்கிறது இதற்கு பழின்னா என்ன? அவத்தியம், தாழ்ச்சி. இப்படி ஒரு வேளை இந்த பந்தத்திலே இருப்பதை நீ வெறுத்து, இந்த பந்தம் இந்த ஆத்மாவுக்கு தாழ்வை ஏற்படுத்தக்கூடியது என்று உன் மனதிலே ஒரு அளவுக்கு புத்தி பிறந்ததாகில், ஏன் புத்தி பிறந்ததாகில் நீ என்ன பண்ணு? வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவ நெஞ்சேன்னு மேல சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஏன் இப்படி புத்தி பிறந்தால்தான் சொல்ல வேண்டுமா? புத்தி பிறக்காம சொல்லக்கூடாதா? இந்த பந்துக்கள் மாட்டும் அவர்களும் இருக்கட்டும், எம்பெருமானை தொழுவது மாட்டும் நான் தொழுகிறேன்னு போனா இது எப்படி இருக்குன்னா, செருப்பு வைத்து திருவடி தொழுவாரோ பாதின்னு சொல்வார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதாவது ஒருவன் என்ன பண்ணா, செருப்பை காலிலே அணிந்து கொண்டு நேரா போறான். அவன் நடந்து கொண்டு போகும்பொழுது வழியில ஒரு கோவில் வருகிறது. கோவிலை பார்த்த உடனே சரி உள்ள போய் பெருமாளை தான் சேவிச்சுட்டு வருவோமே, நம்மளா கோவிலுக்குன்னு போல, வழியில வந்துடுத்து கோயிலை ஏன் விட்டுட்டு போவானேன்னு பார்க்கிறான். ஆனா செருப்பு போட்டு இருக்கான். செருப்பை போட்டு கோயிலுக்குள்ள போக முடியாது. ஆகையாலே கோபுர வாசலிலே செருப்பை கழற்றி விட்டு உள்ளே செல்கிறான். உள்ள போனா அவன் மனது முழுக்க எம்பெருமானிடம் இல்லை, செருப்பிலே இருக்கிறது. ஐயோ, செருப்பை யாராவது கொள்ளையடித்து விட போகிறார்களே அப்படின்னு அதுவே மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது தொடர்ந்து.
இப்படி மனதிலே எப்பொழுதும் ஐயோ செருப்பை யாரும் எடுத்துடக்கூடாது, செருப்பை யாரும் எடுத்துடக்கூடாது, இப்படியே மனசிலே ஓடின்னு இருக்கா. அங்க போய் அங்க அர்ச்சக சுவாமிகள் இருந்தார். அவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஸ்ரீசடகோபன் எம்பெருமானினுடைய செருப்பு தானே ஸ்ரீசடகோபன் பாதுகை, அந்த பாதுகையை தலையிலே வைக்க வேண்டும்னு கேட்பதற்கு பதில செருப்பு செருப்புன்னு மனசுல ஓடிந்த உடனே அந்த அர்ச்சகரை பார்த்து செருப்பு சாதிக்க அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி கதை தான் ஆகும். நாம் இந்த பந்துக்களையும் நீ வைத்து கொண்டு எம்பெருமானையும் தொழுவது. ஆகையாலே இவர்கள் எல்லாம் பழி. இந்த ஆத்மா இந்த ஈஸ்வரனுக்கே உரியவன். அவற்றை ஒழிய இந்த தாய் தந்தை முதலான உறவினர்கள் எல்லாம் நமக்கு ஆபாச பந்துக்கள், இந்த தேகத்தோடு தொடர்புடையவர்கள் என்று ஒருவேளை நீ வெறுத்து ஈஸ்வரன் சேஷமான இந்த ஆத்ம வஸ்து சம்சாரிகளுக்கு சேஷமாக இருப்பது பழின்னு நினைத்து நீ உய வேண்டும்னு ஆசைப்பட்டாயாகில் நீ என்ன பண்ணு? வள்ளவாள்னு ஒரு தடவை வாயாலே சொல்லுவாய். உடனே கேள்வி வரும், இந்த திருவள்ளவாழும் சம்சாரத்திலே தானே இருக்கிறது. அப்ப இந்த திருவள்ளவாளை சொன்னால் உஜ்ஜீவிக்க முடியுமா? இந்த திருவள்ளவாளும் சம்சாரத்திலே இருக்கிறபடியால் அப்படின்னு கேட்டா, இந்த திருவள்ளவாள் யாருடையது தெரியுமோ? ஸ்ரீபதியான நாராயணனுடையது. அந்த நாராயணன் யாரு தெரியுமோன்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் அயனாய மைந்தனாறு வல்லவாள். அது வெறும் ஒரு ஊர் கிடையாது, அது சர்வ காரணனான பகவானினுடைய திவ்யதேசம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அந்தமாய், அந்தம்னா லயஸ்தானம்னு அர்த்தம். இந்த உலகமெல்லாம் பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றோடொன்று கலசி ஆகாசமாக மாறி, இந்த ஆகாசம் அகங்காரமாக மாறி, அகங்காரம் மகானாக மாறி, மகான் மறுபடி மூலப்பிரகிருதியிலே போய் சேர்கிறது. இந்த மூலப்பிரகிருதி எங்க போய் சேரும் அப்படின்னா தமப்பரே தேவ ஏகீ பவதி என்று எம்பெருமானோடு இணை பிரியாமல் இருக்கும் இந்த தமஸ் சப்த வாச்சியமான மூலப்பிரகிருதி. ஆகையாலே பிரளயத்திலே இந்த பிரகிருதி போய் சேரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா அது பகவான் தான். ஆகையாலே அவன்தான் அந்தமாக இருக்கிறான். திருப்பி உண்டாகக்கூடிய இடம் எது? எங்கு போய் சேருகிறதோ அங்கிருந்து தானே உண்டாக முடியும். ஆதியாய். இப்ப இவன் தான் ஜகத் காரண பூத்தனாக இருக்கிறான் எம்பெருமான். அடுத்தபடியாக ஆதிக்கும் ஆதியாய், ஆதியாய்னு சொல்லி ஆயித்து. மறுபடி ஆதிக்கும் ஆதியாய்னு ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இங்கு பெரியவாச்சான் பிள்ளை அழகாக காண்பிக்கிறார், காரணாவஸ்தமான சிதஜித் வஸ்துக்களுக்கும் நிர்வாகனாய் என்று. அதாவது இவ்விடத்திலே நாம் உன்னித்து கவனிக்க வேண்டும். இந்த உலகம் தோன்றும் பொழுது எப்படி இருக்கும்னா, மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதியிலே ஜீவாத்மாக்கள் எல்லாம் புதைந்து கிடப்பர்கள். இந்த சித்து அச்சித்து ரெண்டுத்துக்கும் எம்பெருமான் நிர்வாகனாக அந்தராத்மாவாக எழுந்தருளி இருப்பான். இப்ப இந்த உலகம் எப்படி உண்டாகிறதுன்னு பார்த்தோமாகில், வேதங்கள் பகுஸ்யாம் என்று கூறுகிறது. எம்பெருமான் இருக்கிறானே, நான் பலவாக வேண்டும்னு சங்கல்பிக்கிறான். தானே பலவாக வேண்டும்னு சங்கல்பிக்கிறான். எப்படி பலவாக ஆகிறான்னு, தன்னுடைய உடம்பாக இருக்கக்கூடிய இந்த மூலப்பிரகிருதியை கொண்டு பலவாக ஆகிறான் எம்பெருமான். இப்ப நேரா பார்த்தோம்னா, இந்த மூலப்பிரகிருதி இந்த உலகமாக ஆகிறது. இந்த மூலப்பிரகிருதிக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த உலகத்துக்கு அந்தர்யாமியாக ஆகிறான். ஆகையாலே இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதி, அந்த மூலப்பிரகிருதியிலே கிடந்து உழலக்கூடிய ஆத்மாக்கள், இவர்கள் எல்லாருக்கும் காரணபூதன் யாரு? ஆதி யாரு? நிர்வாகக்கன் யாருன்னா அது எம்பெருமான். ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய. சரி, காரணம் மட்டும்தான் எம்பெருமானான்னா இல்ல, இந்த மூலப்பிரகிருதி தோன்றி, இந்த உலகம் தோன்றி, இந்த உலகத்துக்குள்ளே மனிதர்கள் எல்லாம் தோன்றி, அந்த மனிதர்களுக்குள்ளே ஆயர்கள் தோன்றி, அந்த ஆயர்களுக்குள்ளே தான் கிருஷ்ணனாக வந்து அவதரித்த மைந்தன், எனக்கு சுவாமியான இந்த வல்லவாள் நாதன் இருக்கிறானே, அவன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஸ்தானம் எது? திருவல்லவாள். அந்த திருவல்லவாள் என்கிற ஸ்தானத்தை சொல்லுமா வல்லையாய், உன்னுடைய வாயாலே நீ சொல்ல வேண்டும். சொல்லுவதற்கு உன்னுடைய நெஞ்சாலே முதலிலே நினைக்க வேண்டும். சொல்லுமா வல்லையாய் மறுவனெஞ்சே என்று தம்முடைய திருவுள்ளத்தை பார்த்து இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் அருளி செய்கிறார். இரண்டாம் பாசுரம். மின்னுமா வல்லியும் வஞ்சியும் வெண்ணனும் இடைநுடங்கும் அன்னமென் நடையினார் கலவியை அறுவரு தஞ்சினாயில் துண்ணுமா மணிமுடி பஞ்சவர் காகிமுன் தூது சென்ன
மன்னனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. இந்த சம்சாரத்தின் பொல்லாங்கை மேலும் அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தினாலே. மின்னும் மாவல்லியும் வஞ்சியும் வெண்ண நுண் இடை நுடங்கும் அன்னமென் அடையினார். மின்னல் கொடி என்ன, அதற்கு மேலே அழகிய கொடிகள் லதைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடிகள் என்ன, வஞ்சி கொம்பு என்ன, இது எல்லாத்தையும் வெண்ண, இதையெல்லாம் தோற்பிக்கக்கூடிய இடை அழகை உடையவர்கள் பெண்கள்னு சில பேர் இருக்கா. இப்ப மாதர்கள், அந்த மாதர்களின் மாதரார் கயற்கன் என்னும் வலையுள்பட்டு அழுந்துவேனைன்னு சொல்லுகிறார் போலே இந்த மாதர்களோடு கூடி வாழ்வது, கலந்து வாழ்வது, கலவி செய்வது இருக்கே, இது ரொம்ப ஆனந்தமாச்சேன்னு நீ கருதாதே. ஒருவேளை இது பொல்லாதது. இது எப்படிப்பட்டதுன்னா, இந்த இடத்திற்கு சென்றாலே குளித்து வர வேண்டும்னு இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதர்கள் வஞ்சியும் வெண்ண நுண் இடை, அழகான நேரிய இடை கட்டிப்பிரதேசத்தை உடைய அந்த அன்னமென் நடையினார். ஹம்சம் போலே மெதுவாக நடக்கக்கூடியவர்கள், தங்களுடைய நடையாலே நம்மை எல்லாம் தோற்கடிக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட நடையழகை உடையரான அந்த ஸ்திரீகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கலவியை, அவர்களோடு கூடி வாழ்தலை, சம்ஸ்லேஷத்தை அருவருத்து அஞ்சினாயில், அதை அருவருத்து இது நமக்கு வேண்டாம், இது பொல்லாதது என்று ஒருவேளை அருவருத்து, பாம்போடு ஒரு கூரையிலே பயின்னார் போல்னு சொல்கிறார் ஆழ்வார். இப்ப பாம்போடே ஒரு கூரையிலே வாழ்வது போல இதை நீ அருவருத்து பயந்து நீ இது வேண்டாம்னு நினைத்தாயாகில் நீ என்ன பண்ணு, திருவள்ளவாளை மனதாலே தியானித்துப்பார். திருவள்ளவாள் என்கிற திவதேசத்தை ஒரு முறை சொல்லு. அந்த திருவள்ளவாளிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மின்னுமா மணிமுடி பஞ்சவர் காகி, துண்ணுமா மணிமுடி பஞ்சவர் காகிமுன் தூது சென்ன மன்னனார். இப்ப அழகான ஒளிரக்கூடிய மணிகள் பொருந்திய கிரீட்டத்தை உடைய பஞ்ச பாண்டவர்கள், இந்த பாண்டவர்களுக்காக தூது சென்னான் முன்பு. துரியோதனர்கள் பக்கல் தூது சென்னான் எம்பெருமான். இப்ப எம்பெருமான் எப்பேற்பட்ட ஒரு மகா குணத்தை உடையவன் பாருங்க. உண்மையில எம்பெருமான் தூது செல்லும் பொழுது இந்த பாண்டவர்களுக்கு தலையிலே முடி கிடையாது. இப்ப அரசர்களாக அவர்கள் இல்லை. இருந்தாலும் எம்பெருமானை பொறுத்தவரை, பகவானை பொறுத்தவரை பாண்டவர்கள் தான் முடிக்கு உரியவர்கள் என்கிற அந்த பகவத் அபிப்பிராயத்தினாலே ஆழ்வார் துண்ணுமா மணிமுடி என்று அருளி செய்கிறார். எம்பெருமான் தன்னை தாழ விட்டு தூது போனான். இப்ப தூதுன்னு ஒண்ணு நமக்கு கிடைக்காதான்னு காத்துன்னு இருந்தான் எம்பெருமான். எத்தூத்திய பிரசங்கோத்சுகம்னு சொல்கிறார் பராசரபட்டர். இப்ப தூதுன்னு வந்தாலே உற்சாகம் ஆயிடுவானா, நான் போறேன் எம்பெருமான். இப்படி தன்னை தாழ விட்டு கொண்டு ஒரு பாண்டவர்களுக்காக தூது போன எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமான் எனக்கு சுவாமி. தூது போனதுனால அவன் யாரை ஜெயித்தானோ இல்லையோ, என்னை ஜெயித்து விட்டான். அப்பேற்பட்ட அந்த மன்னனார் மேன்மையை உடைய அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவள்ளவாள் இருக்கிறதே, அந்த திருவள்ளவாளை ஒரு முறை நீ சொல்ல மாட்டாயா? அந்த எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கிறான்? நம்மை யாராவது ஏவி காரியம் கொள்ள மாட்டாளா? எப்பயோ பஞ்சபாண்டவர்களுக்காக தூது போனது, இப்ப யாராவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வரமாட்டார்களா? சம்சாரத்தை வெறுத்து எனக்கு சம்சாரம் வேண்டாம், எனக்கு பரமபதம் என்கிற நாட்டை ஜெயித்து கொடுன்னு சொன்னா எம்பெருமான் அதற்காக காரியம் செய்ய மாட்டானா? இப்ப நம்மை யாரும் ஏவக்கூடியவர்கள் இல்லையேன்னு காத்து கொண்டிருக்கிறான் திருவள்ளவாளிலே. அப்பேற்பட்ட எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருவள்ளவாள் இருக்கிறதே, அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை பாட அந்த திவ்யதேசத்தை ஒரு முறை வாயாலே சொல்லுவதற்கு நீ ஆசைப்படுவாய் நெஞ்சேன்னு தம்முடைய திருவுள்ளத்தை பார்த்து அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த இரண்டாம் பாசுரத்தினாலே. மூன்றாம் பாசுரம். பூணுலா மென்முலை பாவைமார் பொய்யினை மெய்யிதென்னு பேணுவார் பேசும பேச்சை நீ பிழையெனக் கருதினாயில் நீனிலா வெண்குடை வானனார் வேள்வியில் மண்ணிறந்த மானியார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே என்று அருளி செய்கிறார். அதாவது உண்மையில பார்த்தா இந்த உடம்புக்கு தமிழிலே மெய்யின்னு பெயர். உண்மையில சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு மெய்யின்னு பெயர் இருக்கக்கூடாது, பொய்யின்னு பெயர் இருக்கணும். நான் இந்த உடம்பானது பொய். ஆழ்வார் அதை காட்டுகிறார். பூணுலா மென்முலை பாவைமார் பொய்யினை மெய்யிதென்னு. இந்த உலகத்திலே நிறைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருப்பார்கள். இந்த உடம்பை மறைக்க வேண்டுமே, இந்த உடம்பை மறைப்பதற்காக நிறைய பூன்னா ஆபரணம், பூணப்படுவது பூண். இப்ப நிறைய முக்தாகாரம் என்ன, ரத்னஹாரம் என்ன,
எல்லா ஹாரத்தையும் தங்களுடைய மிருதுவான மார்பிலே தரித்திருப்பார்கள். அப்படி முக்தாகாரம் தொடக்கமான ஆபரணங்களை பூண்டு மென்மையாக இருக்கக்கூடிய ஸ்தனங்களை உடைய ஸ்திரீகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பொய் இருக்கிறது. இந்த பொய்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று பொய் அப்படின்னா மேலாக பார்த்தா மெய் மாதிரி இருக்கும், ஆராய்ந்து பார்த்தால்தான் அது தவறுன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த ஸ்திரீகள் விஷயமும் அப்படிப்பட்டதுதான். மாதரார் கயற்கன் என்னும் வலை என்று அருளி செய்தாரே, அந்த மாதிரி மேலாக பார்த்தால் அவர்கள் நம்மேது ஒரு ஸ்நேகம் உடையவர்கள் போல தோத்து, மேலாக ஆராய்ந்து பார்த்தால் அப்படியே நம்மளையே தெய்வமாக உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தால் அது பொய்யாக இருக்கும். இப்ப எவ்வளவு அளவு பணம் இருக்கிறதோ, தனம் இருக்கிறதோ, அவ்வளவு தூரம் அனுபவத்தை கொடுத்துவிட்டு தனம் தீர்ந்தவுடன், இளமை பருவம் முடிந்தவுடன் நம்மை ஏளனம் செய்து சிரித்து கதவடைக்க கூடியவர்கள். இப்ப இது உண்மையில ஸ்நேகம்ங்கிறது என்ன? தனத்தின் மீது தானே தவிர நம் மீது கிடையாது. ஆகையாலே இது பொய் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆனாலும் இது பொய்னு எல்லாருக்கும் தெரியுமோ? தெரியாது. நமக்கே ஒரு வேளை தெரிந்தால் கூட இன்னும் உலகத்திலே சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இதை பொய்னு நமக்கு புரிய வைக்க விடமாட்டார்கள். ஆழ்வார் காட்டுகிறார், இந்த பொய் இருக்கிறதே, இந்த மாதரார் கலவி, அந்த கலவி ஆகிற இந்த பொய்யை மெய்யிதென்னு பேணுவார் பேசும பேச்சை நீ பிழையன கருதினாயேல். சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள், பகவத் விஷயம்தான் எப்போதும் மெய்யா இருக்கும், பகவத் விஷயத்தை தவிர வேற எதுவுமே உண்மை கிடையாது. அப்படி எம்பெருமானிடம் பரமபதத்தில் என்ன ஒரு ஆசை வைக்க வேண்டுமோ அந்த ஆசையை பெண்களிடத்திலே வைப்பார்கள். அந்த ஆசையை அப்படிப்பட்டவர்களிடத்திலே வைத்து இவர்கள் எப்படி தெரியுமா பேசுவார்கள்? பேணுவார் பேசும பேச்சை. விஷய பிரவணரானவர்கள் எப்பொழுதும் எப்படி பேசுவார்கள்னா, அதை விவரிக்க தான் முடியுமோ? விவரிக்கவே முடியாது. அவர்கள் என்ன சொல்லுவா? விஷய போகம்னா பிரத்யக்ஷ சுகம், ஏதோ பகவத் விஷயம், பகவத் அனுபவம், வைகுண்டம், இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதைகள், எல்லாம் ஏதோ காதால கேட்கலாமே தவிர கேட்க நன்னா இருக்கும், உண்மையில நடக்குமான்னு நமக்கு தெரியாது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்மால சுகத்தை அனுபவிக்க முடியும். உடல் போன பிறகு சுகமா துக்கமா அதை பத்தி நமக்கு என்ன இப்ப கவலை? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அது உண்மையா இருந்தால் கூட நமக்கு வேண்டாம். இந்த உடம்போடு இருக்கும் பொழுது இஷ்டப்படி நீ இரு, உனக்கு இஷ்டமான சுகத்தை அனுபவிப்பாய். இப்ப எப்பயோ கிடைக்க போற சுகத்துக்காக, பரமபதத்துக்காக இப்ப இருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை யாராவது இழப்பார்களா என்று என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளவுத்தையும் பேசுவார்கள். இப்படி இவர்கள் பேசக்கூடிய பேச்சை உனக்கு ஒருவேளை இதெல்லாம் பொய், இதெல்லாம் பிழை, இதெல்லாம் தவறு என்று உனக்கு ஒரு புத்தி பிறந்ததாகில் நீ என்ன பண்ணு? உடனே அந்த க்ஷணமே, அந்த புத்தி பிறந்த உடனே தாமதிக்க கூடாது. உடனே நீ அந்த க்ஷணமே திருவள்ளவாள்னு உன்னுடைய வாயாலே சொல்லக்கூடாதா என்று தன்னுடைய நெஞ்சை குறிக்கிறார். இந்த திருவள்ளவாள்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நீனிலா வெண்குடை வானனார் வேள்வியில் மண்ணிறந்த மானியார். எம்பெருமான் இருக்கிறானே, அவன் மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்திற்கு சென்றான். இந்த மகாபலி எப்படி இருந்தான்? நீனிலா வெண்குடை, அந்த நிலா பறந்தார் போலே. நிலான்னு சந்திரனினுடைய ஒளிக்கு நிலான்னு பேர். ஜோத்ஸ்னா கௌமுதின்னு சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். ஒரு இடத்துல சந்திரன் இருப்பான், அவனுடைய ஒளியானது இந்த உலகம் எங்கும் பறந்திருக்கும் அல்லவா? அந்த மாதிரி இவர்களுடைய குடையானது, வெண்கொற்ற குடையானது உலகமெங்கும் பறந்திருக்கும். இப்போ ஒரு குடை கீழ் உலகத்தை எல்லாம் ஆண்ட அந்த மகாபலி வானனார், அந்த மகாபலி இருக்கிறானே, அவனுடைய யஜ்ஞவாட்டத்திற்கு சென்று எனக்கு 3 அடி மண் வேண்டும்னு இறந்து கொண்டு பெற்றுக்கொண்டான் மானி. மானின்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவள்ளவாள். அதுவே இன்னும் பழக்கமாயிடுது. யாராவது எனக்கு கிடைக்க மாட்டாளா? எனக்கு உன்னுடைய ஆத்மாவை கொடுக்க மாட்டியா? நீ போய் தேகத்தை, இந்த சம்சார சுகத்திலே ஈடுபட்டு இருக்கிறாயே, உன்னுடைய ஆத்மாவை எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கையை இப்படி நீட்டின்னு நிற்கிறான் எம்பெருமான். இன்னும் நம்மிடம் இறந்து கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்டவன் நிற்கக்கூடிய இந்த திருவள்ளவாளை மனதாலே நினைக்கப்பாராய் நெஞ்சேன்னு ஆழ்வார் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்தினாலே. 4ஆம் பாட்டு. பண்ணுலா மென்மொழி பாவைமார் பனைமுலை அனைது நாம் எண்ணுவார் எண்ணமதொழித்து நீ பிழைத்துய்ய கருதினாயில் விண்ணுளார் விண்ணின் மீது என்ன வெங்கடத்துளார் வலங்கொள் முன்னீர் வண்ணனாறு வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே என்று அருளி செய்கிறார்.
இப்ப இந்த உலகத்திலே ஒரு குழுமம் இருக்கிறது. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா பெண்களை பார்த்து மயங்கக்கூடியவர்கள், பெண்களை பார்த்து ஆசைப்படக்கூடியவர்கள். அந்த பெண்களும் சும்மா இல்லை, இவர்களை மயக்குவதற்காகவே தேனொழுக பேசக்கூடியவர்கள். பண்ணுலா மென்மொழி பாவை மாறு. அவர்கள் பேசினாலே எப்படி இருக்கும், பாட்டு பாடின மாதிரி இருக்கும். இப்ப பன்மிக்கிருந்துள்ள நல்ல அழகான பேச்சுக்களை உடையவர்கள். அப்படியே பேசறச்சவே அது பாட்டா பேச்சான்னு தெரியாது, அப்படி மயக்க வல்லவர்கள். அப்பேற்பட்ட ஸ்திரீகள் இருக்கிறார்களே, அவர்களினுடைய மார்போடே சேர்ந்து நாம் அணைய வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு குழுமம் உண்டு, எண்ணக்கூடிய ஒரு ஆண்களின் சமூகம் உண்டு. அப்பேற்பட்ட சமூகத்திலே நீனும் அந்த எண்ணத்தோடு போகணும்னு நினைக்காதே. ஒருவேளை உனக்கு ஒரு எண்ணம் வந்து, நெஞ்சே உனக்கு என்ன எண்ணம் வரணும், எண்ணுவார் எண்ணமது ஒழித்து நீ பிழைத்துய கருதினாயேல். இப்படி யார் ஆசைப்படுகிறார்களோ, இப்ப அழகான பேச்சை உடைய ஸ்திரீகளோடு நாம் சேர வேண்டும், இந்த மாதர்களோடு கலக்க வேண்டும்னு யார் இந்த காதல் செய்கிறார்களோ, இந்த காதல் தவறு, இந்த அன்பானது தவறு என்று நீ நினைத்து அவர்களோட சேராமல் நீ உஜ்ஜீவிக்க வேண்டும்னு ஒருவேளை ஆசைப்பட்டாயாகில் நீ என்ன பண்ணு, திருவள்ளவாடை சொல்லுவாய். திருவள்ளவாடியில இருக்கக்கூடியவன் யார், விண்ணுளார் விண்ணின் மீது என்ன வேங்கடத்துளார், வலங்கொள் முன்னீர் வண்ணனார் வல்லவாள். விண்ணுளார், அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் வெறும்னா பூலோகத்துல இருக்கக்கூடியவன் கிடையாது, பரமோதத்திலே நித்தியசூரிகள் எல்லாம் ஆசிரியிக்கும்படி வாழக்கூடியவன். அது மட்டும் இல்ல, விண்ணின் மீது என்ன வெங்கடத்துளார். திருவேங்கடம்ங்கிற மலை இருக்கே, அது வானவருக்கும் மன்னவருக்கும் பொதுவான ஸ்தானம். இப்ப வானம் வரை பரவி உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடம், அந்த திருவேங்கடம் என்கிற திருமலையிலே வர்த்திக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, அவன் எவ்வளவு அழகா இருப்பான், தர்ஷனீயமான ஒரு கடல் இருக்கிறதே. வலங்கொள் முன்னீர் வண்ணனார், முன்னீர்ன கடல். இப்ப அழகாக பார்க்க அழகாக இருக்கக்கூடிய ஒரு கடல் வண்ணனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்பேற்பட்டவன் எப்பொழுதும் வசிக்கக்கூடிய நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருவள்ளவாளை நீ வாயாலே சொல்லும்படி மனதாலே நினைப்பாய் என்று தன்னுடைய திருவுள்ளத்திற்கு சொல்லுகிறார் ஆழ்வார். 5ஆம் பாட்டு. மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரெனக் கருதினாயேல் நஞ்சு தோய் கொங்கை மேல் அங்கைவாய் வைத்தவள் நாளையுண்ட மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்பது நிலை நில்லாததுன்னு சொல்லுவார்கள். இது எப்படி இருக்கும்னா, ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது, எதுவுமே நிலையானது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம்னா என்ன சொல்ல முடியும், மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் என்று அத்தை காண்பிக்கிறார் ஆழ்வார். அப்ப குடை இருக்கு, இந்த ராஜாவுக்கு குடை எவ்வளவு தூரம்னா அப்படியே மேகங்களே குடையாக இருக்கிறது, மேகபதத்தளவும் வளர்ந்து இருக்கக்கூடிய குடையை உடைய இந்த ராஜா. இப்ப மேகம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் இவனுடைய வெண்கொற்ற குடை இருக்கா. அப்படி இந்த உலகத்துக்கே ஏகச்சத்திராதிபதியாக இருக்கிறான் இவன். மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய், எல்லாருக்கும் மன்னராக திரள் திரளாக சுத்தி யானைகள் திரிய அதற்கு மேலே உட்கார்ந்து ஆட்சி புரியக்கூடிய ஒரு அரசன். இப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் தானே உயர்ந்தது இந்த உலகத்திலே. பெரிய ஐஸ்வர்யம்னா இதைத்தானே சொல்ல முடியும். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஐஸ்வர்யம். ஆனா அது எப்படிப்பட்டதுன்னா, 4 நாள் இருக்கும், 4 நாள் கழிச்சு அவர்கள் இறந்து போவார்கள். அப்புறம் இந்த ஐஸ்வர்யம் நிலை நிற்காது. துஞ்சினார் என்பதோர் சொல்லை, அவர்கள் துஞ்சிவிட்டார்கள், மாண்டு போனார்கள் என்பதை நீ இது வரைக்கும் கேட்டதில்லையா நெஞ்சே? ஆகையாலே இந்த லோகத்துல எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தாலும் அது துக்கத்தை தருமே தவிர நிலை நின்ற ஆனந்தத்தை தராது. அது எம்பெருமான் ஒருவனாலே தான் தர முடியும் அப்படின்னு நீ புத்தி பண்ண வேண்டும். இப்படி ஒருவேளை உனக்கு புரிந்ததாகி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் துக்கத்தை பின்தொடர்ந்தே வரக்கூடியது. அதாவது இது வந்தால் கண்டிப்பாக துக்கம் பின்னாடியே வருமே தவிர நிலை நிற்காதது. ஆகையால இந்த பெரிய ஐஸ்வர்யத்தை சொன்னது எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உபலட்சணம். இந்த உலகத்துல செல்வம்ங்கிறது நிலை நிற்காதது. உண்மையான செல்வம்ங்கிறது எம்பெருமானுக்கு நாம் சேஷபூதன் என்பதை உணர்வதுதான் என்று நீ நினைத்தாயாகில் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரெனக் கருதினாயேல்,
அவர்கள் மாண்டு போனார்கள் என்பதை நீ உனக்கு துக்கமாக நினைத்திருந்தாயாகில், இதுக்கு இப்படி அர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஐயோ அவர்கள் இறந்து போயிட்டார்களேன்னு நீ வருத்தப்பட்டாயாகில்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஐஸ்வர்யமானது நிலை நில்லாதது, ஆகையாலே இது நமக்கு வேண்டாம்னு உனக்கு இந்த சம்சாரத்தின் மீது ஒரு துக்கம் ஒரு வெறுப்பு வந்ததாகில் நீ எம்பெருமானை சென்று கிட்டுவாய், திருவல்லவாளை உன் வாயாலே பாடுவாய். அங்க இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நஞ்சு தோய் கொங்கை மேல் அங்கை வாய் வைத்தவள் நாளையுண்ட மைந்தனாறு வல்லவாள். இப்ப நிறைய விஷத்தை தன்னுடைய முலையிலே தடவி கொண்டு வந்தாள் பூதனை. அப்பேற்பட்ட அந்த பூதனையினுடைய ஸ்தனங்களிலே தன்னுடைய அழகிய கைகளையும் தன்னுடைய திருவாயையும் வைத்து அவளுடைய ஆயுஷை முடித்தான் எம்பெருமான். அவளுடைய உயிரை உண்டான். நஞ்சு தோய், நஞ்சுன்னா விஷம், நஞ்சு தோய்ந்து இருக்கக்கூடிய கொங்கை ஸ்தனங்களை உடைய பூதனையின் ஸ்தனங்களிலே அங்கை வாய் வைத்தவள் நாளை உண்ட அழகிய கைகளையும் திருவாயையும் வைத்து அவளுடைய நாள்னா ஆயுசு, அவளுடைய உயிரை உண்டவன் மைந்தனார். இப்படி இருக்கக்கூடிய சுவாமி எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருவல்லவாளை நீ மனதாலே நினைத்து பார். அதை வாயாலே சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே, அதை சொல்லுவதற்கு உன் வாயாலே சொல்லுவதற்கு மனதாலே எண்ணுவாயின்னு திருவுள்ளத்தை பார்த்து கூறுகிறார் திருமங்கை ஆழ்வார். 6ஆம் பாட்டு. உருவினார் பிறவிசேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு அறிவினோய் செய்தனின் ஐவர்தாம் வாழ்வதற் கஞ்சினாயில் திருவினார் வேதனான் கைந்து தீ வேள்வியோடு அங்கமாறும் மருவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்று அருளி செய்கிறார். இந்த சரீரம் இருக்கிறதே, இந்த சரீரத்தின் தாழ்ச்சியை நெஞ்சிலே நாம் படுத்தி கொண்டாலே போரும், சம்சாரத்திலே வைராக்கியம் பிறந்துவிடும். இந்த சரீரத்திலே இந்த தோல்னு ஒண்ணு இருக்கு. இந்த தோல்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னா காக்கையும் பருந்தையும் ஓட்டுவதற்கே நமக்கு காலம் போய்விடும். ஏன்னா இதற்குள்ள இருப்பதெல்லாம் அப்படிப்பட்டது. ஏதோ இந்த தோல்ங்கிற ஒண்ணுனால இந்த சரீரம் பார்ப்பதற்கு தகுந்த விஷயம், அனுபவிப்பதற்கு ஆசைப்பட வேண்டிய விஷயம் என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறதே தவிர, இந்த தோல் இல்லைன்னா இதுல என்ன இருக்கு? வெறும் மாம்சம், நரம்பு, இரத்தம், எலும்பு, இவ்வளவுதான் இருக்கிறது இந்த உடம்பிலே. எதுவுமே நமக்கு ஆகாததுதான். காக்கை பருந்து இவையெல்லாம் உண்ணக்கூடியது, அவைகளை விரட்டுவதற்கே நமக்கு சமயம் போராது. ஆகையாலே இந்த உடம்பிலே இருக்கிற பற்றை நாம் அகற்ற வேண்டும். இப்ப உடம்பு வேறு, இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய ஜீவாத்மா வேறுன்னு நினைக்க வேண்டும். அப்பதான் இந்த தேக சுகங்களிலிருந்து விடுபட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பிலே 5 பேர் இருக்கிறார்கள். 5 முதலைகள் மாதிரி நம்மை பிடித்து இழுத்து கொண்டே போவார்கள். இந்த சம்சாரம்ங்கிற கடல்ல நம்ம எப்பவுமே கடல்லே வச்சுப்பார்கள், கரையேறவே விடமாட்டான் இந்த 5 முதலைகள். அதுதான் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லப்படக்கூடிய 5 விஷயம். இவர்கள் என்ன பண்ணும்? எனக்கு வேணுங்கிறத தீனி போட்டுட்டே நீ இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும். கண்ணானது எனக்கு விஷயத்தை காட்டுன்னு சொல்லும். காதானது எனக்கு பாட்டை கேட்கணும், இதை கேட்கணும், அதை கேட்கணும்னு சொல்லும். நாக்கானது இதை சுவைக்கணும், அதை சுவைக்கணும்னு சொல்லும். இதற்கு விஷயத்தை போட்டுக்கொண்டு சம்சாரத்திலேயே இருக்க வேண்டியதானே தவிர இது ஒரு காலம் நம்மை கரையேற விடாது. இப்பேற்பட்ட வன்குறும்பர்கள் என்கிற இந்த 5 பேர் இந்திரியங்களை தப்பி நீ உய்ய வேண்டும்னு நினைத்தாயாகில் திருவள்ளவாளை சென்று ஆசிரயிக்கப்பாருன்னு இந்த வாசுரத்திலே சொல்கிறார். உருவினார் பிறவி சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு அறிவி நோய் செய்து நின் ஐவர்தாம் வாழ்வதற் கஞ்சினாயேல். உருவினார் பிறவி சேர், உருவத்தோடு சேர்ந்து பிறவி கிடைக்கிறது. இப்ப இங்க உரு என்பதனாலே சூக்ஷ்ம சரீரம் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஜீவாத்மாவெல்லாம் சிருஷ்டிக்கும் பொழுதே பகவான் என்ன பண்ணுகிறான்? இதற்கு சூக்ஷ்ம சரீரம் என்று ஒன்னத்தை கொடுக்கிறான். அதாவது 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அதற்கு மேல மனசு, பூத சூக்ஷ்மங்கள், இதெல்லாம் சேர்ந்து எப்பொழுதும் இந்த ஜீவாத்மாவோட ஒட்டிகிட்டே இருக்கும். இந்த பூத சூக்ஷ்மங்கள் சூக்ஷ்ம சரீரம்னு பெயர். இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட தான் இந்த ஜீவாத்மா எல்லா இடத்திற்கும் செல்கிறான். இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட தான் இந்த உடம்புல அவன் பிறக்கிறான். இந்த உடம்பை விட்டு போகும்பொழுதும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவான் அடுத்த உடம்பிலே அவன் சேரும் வரை. இப்ப உரு என்று இந்த சூக்ஷ்ம சரீரத்தை சொல்கிறார் ஆழ்வார். உருவினார் பிறவி சேர். இப்ப பிறவின்னு என்ன அர்த்தம்? நித்தியம் ஆத்மாவுக்கு பிறவி கிடையாது.
பிறவி பிறவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மா இந்த கை கால் கண் மூக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சரீரத்திலே நுழைந்து இந்த சரீரத்தை தனக்கு உடம்பாக நினைக்கக்கூடிய அந்த சமயம் இருக்கிறதே, அதுதானே பிறவின்னு சொல்கிறோம். இந்த உடம்பு பிறக்கிறது, ஆத்மா பிறப்பதில்லை. ஆகையாலே உரு என்கிற இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட கூடி இந்த ஆத்மாவானது இந்த உடம்பிலே உள்ளே செல்கிறது. ஆனா இந்த உடம்பு எப்படி இருக்கிறது தெரியுமோ? ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பை. குரம்பைனா இந்த உடம்பு. இந்த உடம்புல என்ன இருக்குன்னா வெறும் மாம்சம், நரம்பு, தோல் இவ்வளவுதான் இருக்கு. இப்ப மாம்சம், நரம்பு, தோல் இதெல்லாம் நரம்பு எல்லாத்தையும் போட்டு தோல் போட்டு மூடி வைத்திருக்கிறான் பகவான். அவ்வளவுதானே தவிர போக்கியம்னு சொல்லக்கூடியது இந்த உடம்புல எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு. இந்த குரம்பை இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஆத்மா உள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்ச உடனே இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே அது என்ன பண்ணும்னா எனக்கு என் விஷயத்தை காண்பிக்கணும், எனக்கு தீனி போடு தீனி போடுன்னு அருவி நோய் செய்து நின் ஐவர்தாம் வாழ்வதற்கஞ்சினாயில். அறிவிடுவானம் நம்மை போட்டு எனக்கு இதை வேணும் வேண்டும்னு பாதிப்பார்கள். எனக்கு இது வேண்டும் வேண்டும்னு என்ன பண்ணுவார்கள்? எனக்கு இப்ப உடனே எனக்கு என்னுடைய விஷயத்தை காட்ட வேண்டும் என்று ஹிம்சை பண்ணுவார்களா இந்த 5 இந்திரியங்களும். அப்படி நீ இந்த தேகத்துக்குள்ளே குடியிருப்பதற்கு வாழ்வதற்கு அஞ்சினாயில் நீ பயப்பட்டாயாகில். இந்த தேகம் நமக்கு வேண்டாம், இந்த இந்திரியங்கள் நமக்கு வேண்டாம், இது எதுவுமே நமக்கு வேண்டாம். இவர்கள் பண்ணக்கூடிய ஹிம்சை இருக்கிறதே இந்த 5 இந்திரியங்களும், அதற்கு நீ பயப்பட்டாயாகில். இப்போ உண்மையில இந்த ஆத்மாவானது நாம் எல்லாம் எதுக்கு பயப்படுறோம்? இந்த தேகத்தை விட்டு இந்த ஆத்மா பிரிஞ்சிடுமோன்னு பயப்படுறோம். ஆனா உண்மையில ஞானமுடையவர்கள் எதற்கு பயப்பட வேண்டும்னா ஐயோ இந்த தேகத்திலேயே இன்னும் இந்த ஆத்மா இருக்கேன்னு பயப்படணும். வாழ்வதற்கு அஞ்சினாயில். இப்ப இந்த தேகத்திலே நீ வாழ்வதற்கு ஒருவேளை அச்சப்பட்டாயாகில் நீ என்ன பண்ண? திருவினார் வேதனான் 5 தீ வேள்வியோடு அங்கமாறும் மருவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே. இந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவர்கள்லாம் திருவினார் வேதம் 4 தீ வேள்வியோடு அங்கமாறும் நல்ல பிராமணிய லட்சணங்கள்னாலே குறைவற்று இருக்கக்கூடிய 4 வகைப்பட்ட வேதம் என்ன, 5 அக்னிகள் என்ன, பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்ன, 6 அங்கங்கள் என்ன, இதெல்லாம் தங்களுக்கு யாத்திரையாக உடையவர்கள், பரம பிராமணராக இருக்கக்கூடியவர்கள். திருன்னா இங்க ஸ்ரீ பிராமணியம் என்கிற அந்த ஸ்ரீயை உடையவர்களாக. அதற்கு பிறகு வேத 4 வேதங்களையும் கத்து, அந்த 4 வேதங்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு 6 அங்கங்களையும் கத்து, அந்த 6 அங்கங்களின் பயனாக பஞ்ச அக்னிகள் 5 அக்னிகளிலே யாகங்களை எல்லாம் செய்து அதற்கு மேலே 5 வேள்வி பஞ்சமகா யஜ்ஞங்களை அனுஷ்டித்து இதுவே வாழ்க்கையாக, இப்ப வைதிகமாக இருப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய பிராமணர்கள். ஆக இப்படி பரம பிராமணர்களாக இருக்கக்கூடியவர் வாழக்கூடிய திருவள்ளவாளை வாயாலே நீ சொல்லி உஜ்ஜீவிக்கப்பாராய் நெஞ்சேன்னு அழைத்தார் இந்த 6ஆம் பாட்டிலே. அடுத்தது 7ஆம் பாசுரம். நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யெனக் கொண்டு வாழா பெயர்தாம் பேசும பேச்சை நீ பிழையெனக் கருதினாயில் தீயுளா வெங்கதிர் திங்களாய் மங்குள்வான் ஆகி நின்ன மாயனாறு வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே. இந்த லோகத்திலே இருக்கிறதுலே அஸ்திரமான பதார்த்தம்னு மின்னலை சொல்லுவார்கள். நான் மின்னல் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா அது எவ்வளவு நேரம் இருக்கும்னு கூட சொல்ல முடியாது, வரும் போகும் அவ்வளவுதான். நடுவுல அது இருக்குங்கிற ஒரு அவஸ்தையே அதுக்கு கிடையாது. அதை விட அஸ்திரமானது எதுன்னா இந்த உடம்பு. ஆகையாலே தான் இதை மெய்யின்னு சொல்கிறார்கள் விபரீத லட்சணையாக. இது உண்மையிலே பொய். அது மட்டும் இல்ல, இந்த உடம்பை எதனாலே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நோயலாம் பெய்தது அப்படின்னு பெய்து என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கை. ஆக்கைன்னா இந்த உடம்பு. இந்த உடம்பு இருக்கிறதே ஒரு விதமான உடம்பு. இந்த உடம்பை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்கள்னா நோய்களை வைத்துதான் உண்டாக்கி இருக்கிறார்களே. இந்த உடம்பிலே நோய் இல்லாமல் ஒண்ணு வரவே வராது. எல்லா நோயையும் திரட்டி ஒரு உருண்டை பண்ணா அதுதான் இந்த உடம்பா. இப்போ உடம்பும் நோயும் வேற வேற இல்ல ஞானிகளுக்கு.
அறிவிலிகளுக்குத்தான் உடம்பிலே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நோய்களாக தெரிகிறது. நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை, அப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்பை மெய்யென கொண்டு, இதை போய் உண்மைன்னு யாராவது நம்புவார்களா? அப்படி யாருமே நம்ப முடியாது. இருந்தாலும் சில அறிவிலிகள் இதை உண்மைன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நினைத்துட்டு இருக்கான்னா, ஏதோ பகவத் சரீரம் மாதிரி, எம்பெருமானினுடைய திவ்யமங்கல விக்கிரம் மாதிரி இந்த உடம்பை நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு. அப்படி இருக்குமோ? இருக்காது. மெய்யென கொண்டு அதோட இருந்த அவா நினைத்து கொண்டிருந்தால் பரவாயில்ல, பிறர்களுக்கும் உபதேசிக்கிறார்கள் பல அறிவிலிகள் இந்த உலகத்திலே. என்ன உபதேசிக்கிறார்கள்? மெய்யென கொண்டு வாழா பெயர்தாம் பேசும பேச்சை. நிறைய பெயர்கள், பெயர்கள்னு அந்நியதா ஞானம் உடையவர்கள், அறிவிலிகள்னு அர்த்தம். இந்த அறிவில்லாதவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வாழான வியர்த்தம், வீணாக பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இந்த உடம்பை காட்டினா ஆத்மான்னு ஒண்ணு உண்டா? இந்த உடம்புக்கு இல்லைனா உடம்புக்கு தான் வலிக்கிறது, ஆத்மாவுக்கு வலிக்கிறதா? இந்த உடம்புக்கு நாம் வேண்டுங்கிற போக்கியங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதற்காக இந்த உடம்பை யாராவது வருத்தி கொள்ளுவார்களா? இப்போ உனக்கு கையில கிடைத்த உடம்பை நீ நன்னா பாதுகாத்து கொள்ள வேண்டாமா என்றெல்லாம் பேசுவர்கள் இந்த பேயர்கள், அறிவிலிகள். அப்பேற்பட்ட அவர்களின் அறிவிலித்தனமான வீணாக பேசும் பேச்சை பிழையென கருதினாயில், அது தப்பு, இப்படி பேசக்கூடாது, இது அசத்தியம், இது பொய் என்று உனக்கு ஒரு வேளை புத்தி பிறந்ததாகில், உனக்கு இந்த அறிவு உண்டானதாகில் நீ என்ன பண்ணு? தீயுலா வெங்கதிர் திங்களாய் மங்குள்வான் ஆகி நின்ன மாயனார் வல்லவாள். எம்பெருமான் தீயுலா வெங்கதிர், ஜுவாலைகளை உடைய ஆதித்யன் சூரியன், திங்கள் சந்திரன், மங்குல் வான், மங்குல்னா மேகம். இப்ப மேகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஆகாசம் மற்றும் உண்டான பஞ்சபூதங்கள் எல்லாமாகவும் யார் இருக்கிறான்னா எம்பெருமான் தான் இருக்கிறான். மங்குல்வான் ஆகி நின்ன, எல்லாவத்துக்கும் அந்தராத்மாவாக, எல்லாவத்துக்கும் நிர்வாககனாக இருக்கக்கூடிய ஆச்சரிய பூதன். இப்ப ஆகாசமாக இருக்கக்கூடியவன் சந்திரன் சூரியன், எல்லா பதார்த்தங்களும் தானாக நிற்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய திருவள்ளவாளை உன்னுடைய வாயாலே நீ பாடுவதற்கு மனதாலே நினைக்க வேண்டும்னு மனதை பார்த்து சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தினாலே. 8ஆம் பாசுரம். மஞ்சு சேர் வானெறி நீர்நிலம் காலிவை மயங்கி நின்ன அஞ்சு சேர் ஆக்கையை அரணமன் எண்ணுயக் கருதினாயல் சந்து சேர் மென்முலை பொன்மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. இதிலும் இந்த தேகத்தினுடைய நிலை நில்லாமையை ஆழ்வார் நமக்கு காட்டுகிறார். இந்த தேகம் இருக்கிறதே, இந்த தேகம் எதாலே செய்யப்பட்டதுன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்லுவார்கள். மஞ்சு சேர் வான், மஞ்சுன்னா மேகங்கள், மேகங்களோடு பொருந்தி இருக்கக்கூடிய ஆகாசம் என்ன, நீர் ஜல தத்துவம் என்ன, நிலம் இந்த பிருத்திவி தத்துவம் என்ன, கால் வாயு இந்த தத்துவம் என்ன, இவை மயங்கி நின்ன, இவைகள் எல்லாம் பஞ்சீகரணம் என்கிற முறையினாலே கலக்கப்பெற்று ஒன்னோடொன்னு, அதாவது இந்த 5 பஞ்சபூதங்களும் மீதமுள்ள 4 பூதங்களோட தாங்கள் ஒரு பகுதியை சேர்த்து பஞ்சீகரணம்னு ஒன்று நடக்கும். ஆகையாலே ஒவ்வொரு பூதங்களிலும் மீதி 4 பூதங்கள் இருக்கும்படி ஒரு அழகான ஒரு கலவை, இந்த கலவையை எம்பெருமான் செய்து இதனாலேதான் இந்த உலகத்தை உண்டாக்குகிறான். இந்த உலகத்தை உண்டாக்கக்கூடியது எதற்கு? இந்த தேகத்திற்கு போகோபகரணங்களை எல்லாம் படைப்பதற்காக. அப்படி இந்த உடம்பையும் அந்த பஞ்ச தத்துவங்களினாலே பஞ்சபூதங்களினாலே உண்டாக்குகிறான். 5 சேர் ஆக்கையை, ஆகாசம் தேஜஸ் ஜலம் பூமி காத்து என்று இதை பஞ்சீகரணம் செய்து இதிலிருந்து உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம், இந்த சரீரத்தை 5 சேர் ஆக்கையை அரணம் அன்று, அரணம்னா ரக்ஷகம், இதுதான் நமக்கு ரக்ஷகம்னு எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவுக்கு இது சிறைவாசம் பந்தமே தவிர ஆத்மாவை ரட்சிக்க கூடியது இந்த உடம்பில்லை. எல்லாரும் உடம்பு வேண்டும் வேண்டும்னு நினைக்கிறார்கள், ஆனா இந்த உடம்பு நிலை நில்லாததுன்னு சொல்கிறார். சரி, இப்ப எதுக்கு 5 சேர் ஆக்கைன்னு சொல்ல வேண்டும் ஆழ்வார்? இந்த இடத்துல இந்த 5 தத்துவங்கள் சேர்ந்து உண்டானது இந்த உடம்பு என்று எதற்காக ஆழ்வார் சொல்ல வேண்டும்னு பார்த்தோமாகில், இந்த இடத்திலே ஒரு தர்க்கத்தை திருவுள்ளப்படுகிறார் ஆழ்வார். அதாவது இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டாலும் அது அழியும். ஏன் அழியும்னா, ஏனால் உண்டாகிறபடியால். இப்ப இந்த உலகத்திலே இது ஒரு பொதுவான நியதி, எல்லாரும் அறிந்திருப்பார்கள்.
பல பொருட்களை கூட்டி நாம் ஒரு பொருளை உண்டாக்கினால் நாளடைய இந்த பல பொருட்களோடு கூடி உண்டான ஒரு பொருள் தன்னடையே சிதிலமாக அழிந்து போய்விடும். எந்த பொருளா வேணா இருக்கலாம். இப்போ ஒரு நகைன்னு உருவாக்குகிறோம், அந்த நகை கொஞ்ச நாள்ல தேய்ந்து போய் அழிந்து போகும். எந்த ஒரு பொருளையும் நாம் பல பொருட்களை சேர்த்து உண்டாக்கினால், பல அவயவங்களை சேர்த்து உண்டாக்கினால் அது என்னாகும்? நாளடைய இந்த அவயவங்கள் எல்லாம் சிதிலமாக போய் தானே அழிந்து போகும். இப்ப எந்த ஒரு விஷயம் உண்டானது என்று தெரிகிறதோ அது தானாகவே அழியும் என்கிற எண்ணமும் கூடவே வந்துவிடும். எப்ப ஒண்ணு நாம் உற்பத்தி பண்ணுகிறோமோ அப்பவே அதற்கு அழிவு உண்டு என்பதும் மனதிலே கூடவே சேர்ந்து நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா? அந்த மாதிரி 5 விஷயங்களை சேர்த்து, பஞ்சபூதங்களை சேர்த்து பண்ணின உடம்பு இது அப்படின்ன உடனே நமக்கு என்ன தெரிந்துவிடும்? இன்னும் கொஞ்ச நாளிலே இந்த உடம்பு அழிந்து விடும். எப்ப உயிரானது இந்த உடம்பை விட்டு நீங்குகிறதோ இப்ப இந்த உடம்பானது தன்னடையே அழிந்து விடும் என்று நமக்கு இத்தாலே காட்டுகிறார். ஆகையாலே ஒரு சாமான்யமான புத்தி இருக்கிறவன் கூட இந்த உடம்பை ஸ்திரமானது என்று நினைத்து கொள்ள மாட்டான். அப்படி நெஞ்சே, உனக்கும் இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பானது அரணம் அண்ணு, இது ரட்சகம் இல்லை, நமக்கு இது ரட்சகம் இல்லை என்று நீ உஜ்ஜீவிக்க பார்த்தாயாகில் நீ என்ன பண்ணு? எப்பொழுதும் பிராட்டியோடு கூட எம்பெருமான் வந்து நிற்கிறானே திருவள்ளவாள், நம்மை கை கொள்ளுவதற்காகவே வந்து நிற்கிறான். அந்த திருவள்ளவாளை நீ சென்று கிட்டுவாய். அந்த திருவள்ளவாளை ஆசிரியிக்கவே உனக்கு நல்ல கதி உண்டாம் என்று அருளி செய்கிறார். சந்து சேர் மென்முலை பொன்மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள். இப்ப நல்ல சந்தனங்கள் எல்லாம் பூசப்பெற்ற திருமார்பை உடைய பிராட்டி. பொன்மலர் பாவைன்னா அவளுக்கு திருநாமம். இப்ப பொன்மலர் நல்ல ஹேமாப்ஜத்திலே அந்த மலரை தனக்கு பிறப்பிடமாக உடையவள் பிராட்டி. இப்ப பெரிய பிராட்டியாரும் தாமுமாக அவளுக்கு தகுதியான இவர். ராகவோர்ஹதி வைதேகின்னு சொல்லுகிறபடியே பெரிய பிராட்டியாருக்கு தகுதியான எம்பெருமானும் எம்பெருமானுக்கு தகுதியான பெரிய பிராட்டியாருமாக எப்பொழுதும் வந்து நிற்கக்கூடிய திருவள்ளவாள் இருக்க. எம்பெருமான் இவ்வளவு தூரம் வந்து நின்னுட்டான். நீ ஒரு முறை திருவள்ளவாள்னு வாயால சொன்னா போரும், அத்தை நீ சொல்லும்படிக்கு சங்கல்பிக்க வேண்டும்னு தன்னுடைய மனதுக்கு உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்தினாலே. 9ஆம் பாசுரம். வெள்ளியார் பிண்டியார் போதியார் எண்ணிவர் ஓதுகின்ன கள்ளநூல் தன்னையும் கருமமன் என்னுய கருதினாயேல் தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வல்லலார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே. இதிலே ஒருவேளை சம்சாரத்துல உனக்கு விரக்தி பிறந்து விடலாம். இந்த சம்சாரம் பொல்லாதது, இந்த சம்சாரம் தீங்கு, இந்த உடம்பு பொய் என்றெல்லாம் விரக்தி பிறந்தால் கூட என்னாகும்னா உடனே நிறைய பேர் உன்னை பிடித்து கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். பாஹ்ய மதங்கள் என்ன, குதிருஷ்டி மதங்கள் என்னன்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள். வேதத்தை ஒத்துக்கொண்டும் வேதத்துக்கு தப்பான அர்த்தம் கல்பிக்கக்கூடியவர்கள் குதிருஷ்டிகள், கெட்ட திருஷ்டியை உடையவர்கள். இப்ப இவர்களாலே நீ சஞ்சலப்படாதே. இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் பொய் என்று உன் மனதிலே பட்டால் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய வல்லவாளை சென்று கிட்டுவாயின்னு நெஞ்சை பார்த்து உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்தினாலே. வெள்ளியார், வெள்ளிமலை இமயமலை, அதை தனக்கு வாசஸ்தானமாக உடைய ருத்ரன், அந்த ருத்ரமதத்திலே வந்தவர்கள், அதாவது பாசுபத ஆகமத்தை பாசுபதர்கள்னு சொல்லுவார்கள். இப்ப பாசுபத ஆகமம் அதை தங்களுக்கு ஆகமமாக கொண்டு அதை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள். இவர்களும் வேதத்திற்கு புறம்பானவர்கள். பிண்டியார்னு ஆருகதரை சொல்லுகிறது ஜெயின மதம். அடுத்தது போதியார், பௌத்தர்கள். இவர்கள் எல்லாம் வேதம் என்றே ஒன்று கிடையாது, ஆத்மானே ஒன்று கிடையாதுன்னு பேசக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எண்ணிவர் ஓதுகின்ற கள்ள நூல். இவர்கள்லாம் சொல்லுகிறார்களே கள்ள நூல், பொய்யான நூல். இந்த பொய்யான நூல் எது கள்ளம் என்றால் எம்பெருமானுக்கு உரித்தான இந்த ஆத்ம வஸ்துவை அவனுக்கு கிடையாது, வேதங்கள் பொய் என்று திருடக்கூடிய நூல்களாக இருப்பதினாலே இவைகளெல்லாம் கள்ள நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கர்த்தவியம் அண்ணு. கள்ள நூல் தன்னையும் கருமம் அண்ணு என் உயக் கருதினாயேல். நாம் செய்ய வேண்டியது இது இல்லை. பௌத்த மதத்தை பின்பற்றுவதோ
பாசுபத மதத்தை பின்பற்றுவதோ ஜெயின மதத்தை பின்பற்றுவதோ கிடையாது. நாம் பரம வைதிகர்கள். வேதத்திலே சொல்லப்பட்ட முழுமுதற் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனே பத்த வேண்டும்னு நீ நினைத்து நீ உய்ய வேண்டும்னு உன் மனதிலே கருதினாயாகில் நீ என்ன பண்ணு? தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனீர் அமுது தந்த வல்லலார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே. தெள்ளியார் கைதொழும் தேவன் என்று அந்த இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு அழகான விசேஷனம் இட்டருள்கிறார் ஆழ்வார். தெள்ளியார் அப்படின்னா யாருன்னா தெளிவான ஞானத்தை உடையவர்கள். இதை எம்பெருமானாரின் ஒரு அழகான ஸ்லோகம் கொண்டு விளக்குகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. எம்பெருமானார் அருளி செய்த வேதார்த்த சங்கிரகத்தின் முடிவிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. சாராசார விவேகஜ்ஞாஹா கரீயாம்சோ விமத்சராஹா பிரமாண தந்திரா சந்தீதி கிருதோ வேதார்த்த சங்கிரகான். இதுல இருக்கக்கூடிய பாதி விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார். இங்க இருக்கக்கூடிய தெள்ளியாருங்கிறவர்கள் எப்படி இருப்பான்னா சாராசார விவேகஜர்கள், கரீயாம்சர்கள், விமத்சரர்கள், பிரமாண தந்திரர்கள் என்று கூறுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். நாம் இந்த உலகத்திலே இருக்கிறதுலே அடிப்படையான விவேகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா சாராசார விவேகம். எதை ஒன்று நாம் பார்த்தாலுமே அதிலே சாராசார விவேகத்தை பண்ண வேண்டும். சாராசார விவேகம்னா என்ன? முதல்ல விவேகம்னா என்ன? பகுத்தறிதல்னு சொல்கிறோமே, அதுதான் விவேகம். அந்த பகுத்தறிவை உடையவர்களாக இருக்கிறார்கள் விவேகஜர்கள். எதை பகுக்க வேண்டும்? பகுத்தல்னாலே பிரித்தல்னு தானே அர்த்தம். எதை பகுக்க வேண்டும்னா இது சாரம் இது அசாரம் என்று பகுத்து அறிய வேண்டும். நாம் எப்படி ஒரு அன்னமானது நீரையும் பாலையும் சேர்த்து வைத்தால் பாலை தனியாக நீரை தனியாக பிரிக்குமோ, அப்படி இந்த உலகத்திலே சாரமானது எது அசாரமானது எதுன்னு பகுத்தறியக்கூடியவர்களாக இருப்பார்களாம் இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்ப இது நல்லது இது தீயது என்று விவேகித்து அறியக்கூடிய ஞானம் உடையவர்கள். இதுதானே ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தெளிவு வந்து விடாதே. நன்மை தீமைகளை வகுத்தறிதல்ங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. பகவத் கிருபையினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அறிவு அவரவர்களுக்கு ஜன்மத்திலேயே சித்தமாக இருக்கக்கூடியது இந்த சாராசார விவேகம் என்பது. அடுத்தது கரீயாம்சகா, பெருமையுடையவர்கள்னு சொல்கிறார்கள். சரி, இவர்களுக்கு என்ன பெருமை தெரியுமா அப்படின்னா நிறைய பேர் பகுத்தறிவர்கள். இது நல்லது இது தீயதுன்னு பகுத்தறிய அறிவு நிறைய பேருக்கு இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு அந்த பகுத்தறிவு இருக்கும். ஆனால் அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா பகுத்தறிவுக்கு பிரயோஜனம் நாம் நல்லதை கை கொள்ள வேண்டும், தீயதை விட வேண்டும். அப்ப இது நன்மை இது தீமைன்னு பிரித்து பார்த்தோம் ஆகில் அது எதற்கு பிரித்து பார்க்கிறோம்? நன்மையை கை கொள்ள வேண்டும், தீமையை விட வேண்டும். அதற்கு தானே பிரித்து பார்க்கிறோம். இந்த நிலைமை எல்லாருக்கும் வந்து விடாது சட்டென்று. சில பேருக்கு தெரியும் இது கெட்டது இது தீமைன்னு, இருந்தாலும் அதையே செய்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு தெரியும் இது நல்லது இதைத்தான் நாம் செய்யணும், ஆனாலும் அதை செய்ய மாட்டார்கள். அந்த மாதிரி இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிடையாது. வெறும்னா இது நல்லது தீயதுன்னு மட்டும் அறிந்து கொண்டு இருக்கிறார்களான்னு அவ்வளவோட இவர்கள் நிற்கவில்லை. நல்லதை கை கொண்டு தீயதை விளக்கக்கூடிய பெருமை படைத்தவர்கள். அதான் கரீயாம்சகா என்று கூறுகிறார் எம்பெருமானார். இப்பேற்பட்டவர்கள் கரீயாம்சகா. இது மட்டும் இருந்தால் போருமா? வெளியில ஒரு நன்மைன்னு ஒண்ணு பார்த்தோம் ஆகில் நன்மையை கை கொள்ள வேண்டும்னா உடனே அந்த இடத்துல ஒரு நோய் வந்து சேரும். அந்த இடத்துல ஒரு தடை வந்துடும். என்னது? பொறாமை. ஒரு இடத்துல ஒரு நல்லதை பார்த்தா உடனே பொறாமை வந்துடும். இந்த பொறாமை வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த நல்லதும் தீயதாகத்தான் நம்ம கண்ணுக்கு படுமே தவிர நல்லதா படாது. இப்போ ஒருத்தர் ஞானமானா இருக்கார், ரொம்ப ஆச்சாரசீலரா இருக்காருன்னா அப்படின்னு ஒரு பொறாமை வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நல்லதும் தீயதாகப்படும் நம் மனதிலே. அப்படி இருக்கக்கூடாதே. நல்லதை கை கொள்ளும் பொழுது பொறாமை அற்று இருக்க வேண்டும். அதை கூறுகிறார் விமத்சராக. இப்ப மாத்சரியம் அற்று இருக்கக்கூடியவர்கள். இப்ப நல்லதை கண்டால் பொறாமை கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள். அப்ப நல்லதுன்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களா இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இது மட்டும் கிடையாது, இது நன்மை இது தீமை அப்படின்னு விவேகிக்கிறார்கள், விவேகம் பண்ணுகிறார்கள். இதை எதை வைத்து பண்ணுவார்கள்னு அடுத்த ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நன்மை ஒவ்வொன்று தீமையாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நன்மைன்னு நான் சொல்றேன், இன்னொருத்தன் அதையே தீமைன்னு சொல்கிறேன்.
ஏன் அப்படி அப்படின்னா இந்த உலகம் அப்படி இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரமாணமாக இருக்கிறது. நம்முடைய சாஸ்திரங்களிலே இது நல்லதுன்னு சொன்னா இன்னொருத்தன் இதுக்கு தீயதுன்னு சொல்கிறான். நம்முடைய சாஸ்திரங்களிலே நல்ல நெத்தி கட்டுக்கொண்டு வேஷ்டி கட்டிக்கொண்டு நல்ல உடைகளை எல்லாம் உடுத்தி கொண்டு இருக்க வேண்டும்னு சொன்னா இன்னொருத்தன் இது தீயது, இது மாடர்ன் கிடையாதுன்னு சொல்கிறான். ஆகையாலே எதை வைத்து நிர்ணயிக்க வேண்டும் நன்மை தீமைகளைங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்படி இவர்கள் எதை வைத்து நிர்ணயிப்பார்கள்னு அவர்களுடைய தர்க்கத்தை வைத்து கிடையாது. பிரமாண தந்திராக ஏதோ தங்களுடைய மனதுக்கு தோணின ஒரு யுக்தியை சொல்லிட்டு ஒரு தர்க்கத்தை சொல்லிட்டு ஒரு வாதத்தை பண்ணிவிட்டு இதுதான் சரின்னு நிரூபிக்க மாட்டா, பிரமாணத்தை பின்பற்றி போகக்கூடியவர்கள். அப்ப நல்ல வேதங்கள் பிரமாணம் இவைகள்லாம் எதை சரின்னு சொல்கிறதோ அதை மட்டுமே நல்லதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எது தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தீமைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இப்ப பிரமாண தந்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்ப அவர்களுடைய தர்க்கத்தை கொண்டு அர்த்த நிர்ணயம் பண்ணாமல் பிரமாணத்தை கொண்டு அர்த்தத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்களே, இப்ப நல்லது தீயதுங்கிறத விவேகித்து, அந்த விவேகிக்கும் பொழுது வேதத்தை பிரமாணத்தை கொண்டு விவேகித்து அதிலே நல்லதை கை கொண்டு தீயதை கைவிட்டு நல்லதை கை கொள்ளும் பொழுது பொறாமை இல்லாமல் கை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் தான் தெள்ளியார் என்கிற இந்த பதத்திற்கு அர்த்தமாக ஆகக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே வணங்கப்படக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான் தான். இப்ப இவ்வளவு அறிவு ஒருத்தனுக்கு இருக்கும்னா அவன் கண்டிப்பா யாரை வணங்குவான்னு எம்பெருமானைத்தான் வணங்குவான். ஏன்னா அவன்தான் இருக்கிறதுலே சாரமான வஸ்து, இந்த உலகத்திலே சாரமான வஸ்து அப்படின்னா அந்த எம்பெருமான் தவிர வேற எதுவும் கிடையாது. ஆகையாலே தெள்ளியார் கைதொழும் தேவனார் என்பது வேற யாருக்கும் சம்பவிக்காது, வேற எந்த ஒரு கடவுளுக்கும் இது சம்பவிக்காது, தேவதைக்கும் சம்பவிக்காது, எம்பெருமானுக்கு மட்டுமே சம்பவிக்க கூடியது. அப்படி ஒருவர் வேற தேவதைகளை வணங்கினார்களாகில் அவர்கள் தெள்ளியார் கிடையாதுன்னு நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆகையாலே தெள்ளியார் கைதொழும் தேவனார் இவன் என்ன பண்ணா, மாமுனீர் அமுது தந்த வள்ளலார். அது மட்டும் இல்ல, பெரிய மகோதாரன் வள்ளல். என்ன வள்ளல்னா, தேவர்கள்லாம் எனக்கு அமுதம் வேண்டும் அமுதம் வேண்டும்னு கேட்டார்கள். கேட்ட உடனே கடலை கடைந்து அமுதத்தை கொடுத்தான் எம்பெருமான். அந்த வள்ளலார் வள்ளவாள் சொல்லுமா வல்லையாய் மருவ நெஞ்சே. நீ என்ன தெரியுமா பண்ணணும் நெஞ்சே? ஆழ்வார் என்ன சொல்கிறார், இந்த தேவர்கள் கேட்டார்களே அமுதம், அது நீ வேண்டான்னு நினைச்சா போர் அப்படிங்கிற. இப்ப எவ்வளவு ஒரு அழகான பங்கி பெரியவாச்சான் பிள்ளையுடைய பங்கி. என்ன சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளைன்னா, இவ் அமிர்தம் எனக்கு வேண்டா என்னாமை கிடாய் வேண்டுவது. தேவர்கள் எந்த அமுதத்தை எடுத்தார்களோ அதை வேண்டாம்னு சொல்லணும். அதை விட்டு விட்டு எம்பெருமான் ஆகிற அமுதம் இருக்கானே, இந்த அமுதம் எனக்கு வேண்டான்னு நீ சொல்லாம இருந்தா போதும், எம்பெருமானே கிடைச்சிடுவான். அப்படி அமுதமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வசிக்கக்கூடிய திருவள்ளவாள் என்கிற அந்த திவ்யக்ஷேத்திரத்தின் திருப்பெயரை உன்னுடைய வாயாலே சொல்லுமாறு மனதாலே நீ நினைக்க வேண்டும்னு இப்படி 9 பாட்டுக்களாலே இந்த சம்சாரத்திலே உள்ள அல்பத்துவம் அஸ்திரத்துவம் முதலான விஷயங்களை எல்லாம் பிரதிபாதித்து, இந்த உடம்பானது அஸ்திரமானது, இந்த உடம்புங்கிறது பொய், எப்ப இந்த உடம்புங்கிறதே பொய்யாயிடுத்தோ இந்த உடம்புக்காக நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஐஸ்வர்யம் அதுவும் நிலைநில்லாதது பொய், இந்த உடம்புக்கு சுகம் என்று நாம் பார்த்து இழியக்கூடிய பெண்கள் முதலான போகங்கள் எல்லாம் அஸ்திரம் நிலையற்றது, மேலாக உண்மை போலே தோன்றினாலும் அது உள்ளே சென்று பார்த்தால் பொய்யாக இருக்கக்கூடியது. இதை அறியாமல் பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உன்னை குழப்புவார்கள். அவர்கள் திரளிலே நீ சேராமல் உஜ்ஜீவிக்க வேண்டும்னு விரும்பினாயாகில் திருவள்ளவாள் என்கிற அந்த திவ்யக்ஷேத்திரத்தின் திருநாமத்தை உன் வாயாலே சொல்லுவதற்கு நீ மனதாலே நினைத்து பார் என்று நெஞ்சை குறித்து உபதேசித்து நின்ன. அடுத்தது 10ஆம் பாட்டு பலஸ்ருதி. மறைவலார் குறைவிலார் உரையுமூர் வல்லவாள் அடிகள் தம்மை சிறைகுலா வண்டரை சோலை சூழ் கோலநீழ் ஆடினாடன் கரையுலா வேல்வல்ல கலியன் வாய் ஒலிவை கத்துவல்லார் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பனன் எய்துவாரே. மறைவல்லார் இப்ப வேத தாற்பயத்தை அறிந்தவர்கள். வெறும் வேதத்தை அறிந்தால் போராது, வேதத்தின் தாற்பயத்தை அறிய வேண்டும். ஏன் அப்படின்னா, வேதத்தை மட்டும் அறிந்து எம்பெருமானை அறியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா,
குங்குமம் சுமந்த கழுதையோ பாதின்னு சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இப்போ ஒரு கழுதை இருக்கிறது, தான் முதுகிலே சுமக்கக்கூடிய குங்குமத்தின் மகிமை அறியாது. அது குங்கும மூட்டையா உப்பு மூட்டையான்னு அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி வேதத்தை அறிந்தவர்கள் தாங்கள் மனதிலே கஷ்டப்பட்டு அபியாசம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய வேதத்தின் தாத்பரியத்தை அறியார்களாகில் அவர்களும் தாங்கள் என்னத்தை சுமக்கிறோங்கிறதையே தெரியாம சுமக்கக்கூடியவர் கழுதை போன்றவர்கள்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையாலே மறையை அறிய வேண்டும்னா அதனுடைய தாற்பயமான எம்பெருமானை அறிய வேண்டும். ஆகையாலே மறைவல்லார். இப்ப மறையினுடைய வேதங்களினுடைய தாற்பயத்தை அறிந்து அதற்கு மேல ஒரு குறையும் இல்லாமல் வாழக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், மறைவலார் குறைவிலார் உரையும் ஊர், அவர்கள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருவல்லவாள் என்கிற இந்த திவ்யக்ஷேத்திரம் வல்லவாள் அடிகள் தம்மை, அங்கு இருக்கக்கூடிய அஸ்மத் சுவாமியான எம்பெருமானை சிறைகுலா வண்டரை சோலை சூழ் கோலநீழ் ஆளிநாடன். சிறை என்றால் அழகியதான இறக்கை, அந்த சிறகுகளை உடைய வண்டுகள் இருக்கிறதே, அந்த வண்டுக்கள் குலாவக்கூடிய, இப்ப குலாவிக் கொண்டு நன்மை சிலைகுலா வண்டரை சோலை சூழ் ஆளிநாடன், நன்மையை உடைய சோலைகளாலே சூழ்ந்த ஆலி நகரம், ஆலி நகரத்துக்கு அதிபதியான கரையுலா வேல் வல்ல கலியன். எப்பொழுதும் பிரதிபக்ஷ நிரசனம் பண்ணிட்டே இருக்கார் ஆழ்வார். அதனால அந்த வேல்ல எதிரிகளை கொன்னு அந்த கரை படிந்தே இருக்கிறதா, அந்த கரையை தொடைக்க கூட நேரம் இல்லை. சதா சர்வகாலம் பிரதிபக்ஷ நிரசனமே யாத்திரையாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் இருக்கிறாரே. இப்படிப்பட்ட கலியனாகிற திருவங்கை ஆழ்வார் அருளி செய்த கலியன் வாய் ஒலி, அப்ப ஒலியை உடைத்தான இந்த 10 பாசுரங்களையும் யார் ஒருவர் சாதரமாக கத்து அபியசிக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இந்த பூமி பரப்பு முழுக்க தங்களுடைய ஆதிபத்தியத்திலே வரும்படிக்கு தாங்கள் ஆட்சி புரிந்து அதற்கு மேலே இன்பனன் எய்துவாரே என்று நல்ல இன்பமான பரமபதத்தையும் அடைவர்கள் என்று பலஸ்ருதியோடு ஆழ்வார் இந்த திருமொழியை முடிக்கிறார். ஆகையாலே இந்த திருமொழியினாலே திருவள்ளவாள் திவ்யதேசத்தின் மங்களாசாசனம், அதற்கு மேலே இந்த சம்சாரத்திலே நமக்கு வேண்டிய வைராக்கியங்கள், அந்த வைராக்கியங்கள் புறந்தால் நாம் எம்பெருமானை சென்று கிட்ட வேண்டும் என்கிற இவ்வர்த்தமும் ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுத்தார். இதிலே அடியேன் மதிக்கு எட்டியவரை உபன்யசித்தேன். இதில் குற்றம் குறை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.